ஓகே. கடைசியா நாங்க என்ன பார்த்தனாங்க? கடைசியா நாங்க என்ன பார்த்தனாங்க? இரு காரணிகள்ட அதாவது வந்து ரெண்டு இரு உறுப்புகள் பெருக்கம் பார்த்தாங்க, ரைட்? ரெண்டு காரணிகள் வந்து எப்படி பெருக்கைகள் இந்த மாதிரி வரும் என்று பார்த்துறாங்க. அது சம்பந்தமா வந்து நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னேன், ரைட்? இப்ப பார்ப்போம். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னதுபடி நேற்று சொன்னதுபடி சொல்லுங்க பார்ப்போம். 5x ஒரு எக்ஸ் பெருக்கிட்டா என்ன வரும்? 5x ஒரு எக்ஸ் பெருக்கினா என்ன வரும்? ஜசீரா சொல்லுங்க. எக்ஸ் வர்க்கம். அப்ப 5 எங்க போயிடும்? 5x வர்க்கம் சார். பாவம் 5 அது பாட்டுக்கு ஒரு ஓரமா இருக்கு, அதை விட்டுட்டு போறது அப்படி. 5x வர்க்கம் 5 எங்க போறது? அதாவது பாட்டுல இருப்பேன் 5x வர்க்கம், ரைட்? நான் அது என்னன்னு சொன்னேன், நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா நீங்க? அது அதாவது நீங்க நோட் பண்ணி வச்சீங்களா இல்லையான்னு தெரியல. நான் சொல்றது நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு ஸ்டார் போட்டு எந்த ஒரு எண்ணினதும் நலீம் எழுதுறீங்களா? நலீம் விடக்கிட செக் பண்ணுவோம், இல்லாட்டி எங்கேயாச்சும் ஒரு சுவிட்ச் ஆஃப் மட்டும் போயிடுவாங்க. எந்த ஒரு எண்ணினதும் பூஜ்ஜியமாம் அடுக்கு எந்த ஒரு எண்ணினதும் பூஜ்ஜியமாம் அடுக்கு 1 ஆகும். ரைட்? எந்த ஒரு எண்ணினதும் பூஜ்ஜியமாம் அடுக்கு 1 ஆகும். 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 எனக்கு உதாரணம் போடுங்க. 5 பூஜ்ஜியம் அடுக்கு சமன் 1, 2 பூஜ்ஜியம் அடுக்கு சமன் 1, 100 பூஜ்ஜியம் அடுக்கு சமன் 1. எந்த ஒரு எண்ணை போட்டாலும் அதுல பூஜ்ஜியம் அடுக்கு வந்து 1 இருக்கு. யாரு என்ன பேர் நம் பேர் வருது இல்ல. இப்ப விதுளி வந்திருக்கிறது. நேற்றுக்கு கிளாஸுக்கு வரையில நேற்று காய்ச்சலுண்டா? டியூஷனுக்கு போறதுக்கு தான் சரி வெளிக்கிட்டு குளிச்சு வெளிக்கிட்டு மருந்து எடுக்க இரவா அது கணக்க 7 மணிக்கு மருந்து எடுக்க போனீங்களோ? உங்களுக்கு இந்த 24 மணி நேரத்துல வேற நேரம் கிடைக்க இல்லையா மருந்து எடுக்க? இல்ல பாட்டு சொல்லுங்க. கிளாஸ கட் பண்ண நடக்கும்னா விளங்காது. அதுக்கு அடுத்த கிளாஸ்ல வந்து விளங்காது. வீடியோ பார்த்தாலும் கிளாஸ்ல இருக்கிற மாதிரி வராது. ரைட்? ஓவியா அங்க போனது எவ்வளவு நேரம்? ஓவியா சார் இப்ப வந்து என்ன மறந்தாச்சோ? ஆமா சார். இதை எழுதி கொள்ளுங்க. நம்ம போட்லயும் எழுதி வச்சிருக்கேன். இதை பார்த்து எழுதுங்க. ரைட், அடுத்த எழுதி கொள்ளுங்க. எந்த ஒரு எண்ணினதும்
இதுல எக்ஸ் போடுங்க, எக்ஸ் பூஜ்ஜியம் அடுக்கு ஒன்று. எந்த ஒரு எண்ணினதும் முதலாம் அடுக்கு எந்த ஒரு எண்ணினதும் முதலாம் அடுக்கு அதே எண்ணாகும். எந்த ஒரு எண்ணினதும் முதலாம் அடுக்கு அதே எண்ணாகும். உதாரணத்துக்கு 8 ஓராம் அடுக்கண்டா 8, 2 ஓராம் அடுக்கண்டா 2, 10 ஓராம் அடுக்கண்டா 10. அதே எண், அதாவது எந்த ஒரு எண்ணிலையும் முதலாம் அடுக்கு அதே. 10 ஓராம் அடுக்கண்டா 10, 100 ஓராம் அடுக்கண்டா 100, x ஓராம் அடுக்கண்டா x, y ஓராம் அடுக்கண்டா y. எந்த ஒரு எண்ணினதும் முதலாம் அடுக்கு அதே எண்ணாகும். முதலாம் அடுக்கு அதே எண். எந்த ஒரு எண்ணினதும் முதலாம் அடுக்கு அதே எண். அந்த எந்த ஒரு எண்ணிலையும் முதலாம் அடுக்கு அதே எண். ரைட். அடுத்ததை கொள்ளுங்க. அடிகள் சமனாக இருந்து அடிகள் சமனாக இருந்து அடிகள் சமனாக இருந்து பெருக்கப்படும் போது, அடிகள் சமனாக இருந்து பெருக்கப்படும் போது அடிகள் சமனாக இருந்து பெருக்கப்படும் போது அடுக்குகள் கூட்டப்படும். அடிகள் சமனாக இருந்து பெருக்கப்படும் போது அடுக்குகள் கூட்டப்படும். இப்போ உதாரணத்துக்கு இது a இன் b என்றா இது அடுக்கு இது அடுக்கு, இது அடி. இதுக்கும் இந்த பாடத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனாலும் இதுகள் இருந்தா உங்களுக்கு இந்த பாடத்துக்குள்ள வர்ற அந்த பெருக்கங்கள் எப்படி வருதுன்னு விளங்கி கொள்ள முடியும். அதனாலதான் நான் இப்ப இதுல இதை தந்துட்டு இருக்கேன். இந்த பாடத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா நான் இதை தர்றதுக்கு காரணம் இது விளங்கி கொண்டீங்கன்னா உங்களுக்கு பெருக்கல் ஈஸியா இருக்கு. இதுல வர்ற பெருக்கல். ரைட். இப்ப அடிகள் சமனா இருந்து பெருக்கப்படும் போது அடுக்குகள் கூட்டப்படும். ரைட். இப்ப அடி சமனா இருக்கும். என்ன சொல்லுதுண்டா, இப்ப பாருங்க, a இங்க 3ஆம் அடுக்கு தர a இங்க 4ஆம் அடுக்கு. பாருங்க என்ன சொல்லியிருக்கேன், அடிகள் சமனாக இருந்து. பாருங்க அடிகள் சமனான்னு பாருங்க. அடி என்றது கீழே இருக்கிறது. ஒரு சுட்டியில, இது சுட்டியில இந்த சுட்டியில அடி என்றது கீழே இருக்கிறது, அடுக்குன்றது மேலே இருக்கிறது. அப்ப இங்க பாருங்க அடிகள் ரெண்டு சமனா, அடிகள் ரெண்டும் சமனா. ஓம் அடி என்ன இங்க ரெண்டுக்கும் ஏ, அடி ரெண்டுக்கும் ஏ. மிச்சாக்கள் இந்த வாயில முட்டையை வச்சுட்டு இருக்கீங்க, வாயத்துல இருந்து கதையுங்க, சத்தம் போடாம இருந்தா மேட்ச் விடுங்க. அடி ஏ. ரைட். அப்ப அடி ஏ. அப்ப அடிகள் சமனா இருக்கு. அடுத்தது பார்ப்போம். பெருக்கப்படும் போது பெருக்குதா, ரெண்டு பெருக்கப்படும். ரைட். அடிகள் சமனா இருந்து பெருக்கப்படும் போது அடுக்குகள் கூட்டப்படும். அடுக்குன்றது மேல. அப்ப என்ன வர போகுது, இதை விட a இன் 7ஆம் அடுக்கு. a இன் 7ஆம் அடுக்கு. ரைட். a இன் 7ஆம் அடுக்கு. ரைட். இப்ப சொல்லுங்க பாப்போம். 3இன் 2ஆம் அடுக்கு தர 3இன் 4ஆம் அடுக்கு என்னோட வரும்? 9இன் 6ஆம் அடுக்கு. 9இன் 6ஆம் அடுக்கு. படி வாங்க போறீங்க நீங்க என்னட்ட?
இங்க அடிகள் சமனாக இருந்து பெருக்கப்படும் போது அடுக்குகள் கூட்டப்படும் அடி வந்து அது பாட்டிலேயே இருக்கும். இவர் இங்க ஏயும் பெருக்கப்பட்டு நே வர்க்கம் வந்ததுங்க. இங்க ஏ மூன்றாம் அடுக்கும் ஏ நாலாம் அடுக்கும் பெருக்கப்பட்டுச்சுண்டா ஏ 7ஆம் அடுக்கு. அது மாதிரி 3 2ஆம் அடுக்கும் 3 4ஆம் அடுக்கும் பெருக்கப்பட்டுச்சு எத்தனை? 3 6ஆம் 3 6ஆம் அடுக்கு. அதுக்கு பிறகு 3 3 9 4 2 6 போடுறது. ரைட்? இது அடி, இது அடுக்கு. அப்படி தனித்தனி இந்த 3 உள்ளுக்குள்ள பெருக்க இயலாது. ரைட்? இப்ப நான் இது என்ன இப்ப இது வந்து எப்படி என்றா இப்ப 3 இருக்கு. 3 தர 5 சக 3 தர 3 4ண்டா 2க்குள்ளே 3 இருக்கு. 3 பொது எடுத்து நாங்க 5 சக 4 போடுவோமே. அது மாதிரி ஒரு விளையாட்டு தான் இது. இது வந்து என்னண்டா 3 2ஆம் அடுக்கு 3 4ஆம் அடுக்கு. 3 4ஆம் அடுக்கு 3 2ஆம் அடுக்குண்டா அடி 2க்கும் சமன். அப்ப அதே அடியை இங்க போடுவோம். 2 தர 4 எத்தனை? sorry 2 4 எத்தனை? 6. 6 எத்தனை? 2 என்ன? 2 12ஆம் அடுக்கு. ரைட்? அது எப்படி வந்திருக்கும்? பாத்தீங்கன்னா 2 மேல 4 மட்டும் சொல்லுங்க. கிளியர் இல்லாம இருக்கா? போர்ட் கிளியர் இல்லாம இருக்கா? இப்ப சரி சார். ஓகே. இப்ப சரி சார். சரி சரி சரி. இப்ப சொல்லுங்க. இன்னொரு வசனம் எழுதி கொள்ளுங்க. ஒரு அடுக்கிற்கு ஒரு அடுக்கிற்கு ஒரு அடுக்கிற்கு அல்லது அந்த அடுக்குன்றத சுட்டி கண்டு போடுவோம். ஒரு சுட்டியின் அடுக்குன்றத சுட்டியின் கண்டு போடுவோம். ஒரு சுட்டியின் ஒரு சுட்டியின் முழுவதற்கும் அடுக்கு வரும்போது 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 அந்த அடுக்குகள் இரண்டும் பெருக்கப்படும். 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 இப்ப பாருங்க,
முழுசா ஒரு சுட்டி இருக்கு ரெண்டாம் அடுக்கு. அந்த அடுக்குக்கு மேல ஒரு அடுக்கு இருக்கு. இப்ப என்ன சொன்னாங்க நாங்க அடுக்கு ரெண்டும் பெருக்குப்படும். என்ன அர்த்தம்? ரெண்டு கீழே இருக்கிறவர் கீழே இருப்ப, மேல இருக்கிற ரெண்டு தர 4. அப்ப எத்தனை? ரெண்டுல எத்தனாம் அடுக்கு? 8ஆம் அடுக்கு. இப்ப பாருங்க உதாரணத்துக்கு என்ன பண்ணு 5 3ஆம் அடுக்கு முழுவதின் 2ஆம் அடுக்கு. அப்ப இது எத்தனை வரப்போகுது? 5 மேல இருக்கிற 3 என்ன செய்யப்படும்? 5 4ஆம் அடுக்கு. 5 4ஆம் அடுக்கு. ஆறாம் அடுக்கு. ரைட். இப்ப இதுக்குள்ள ஒரு இடம் இருக்குதான், இந்த மேல எழுதினதுக்கு இடையில ஒரு சின்ன இடம் இருக்குதானே, அதுல ஒரு இது எழுதி கொள்ளுங்க. 2ன்2ஆம் அடுக்கின் 4ஆம் அடுக்கு தர 2ன் 3ஆம் அடுக்கு. இது எப்படி செய்வோம்? ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்? அடுக்குக்கு அடுக்கு இருக்கு. அப்ப என்ன செய்யும்? அடுக்கு ரெண்டும் அடுக்கு சுட்டியில அடுக்குக்கு மேல அடுக்கு இருக்கு, முழுவதுக்கும் அடுக்கு இருக்கு. அப்ப அடுக்கும் என்ன செய்யப்படும்? இது ரெண்டும் பெருக்குப்படும். அப்ப 2 தர 4, இங்கால தர 2ன் 3. அப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 தர 4 எத்தனை? 8 தர 2ன் 3. இப்ப சொல்லுங்க இது என்னது? அடிகள் சமனாக இருந்து பெருக்கப்படுகிறது. அப்ப அடுக்குகள் என்ன செய்யப்படும்? கூட்டப்படும். ஆக எப்படி வரப்போகுது? 2ன் கூட்டப்படும். 11ஆம் அடுக்கு. 2ன் 8 சக 3, 2ன் 11ஆம் அடுக்கு. விலங்காடிக்க கோணம் இத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுக்கு 4ன் வர்க்கத்தின் வர்க்கம், 4ன் 2ஆம் அடுக்கின் 2ஆம் அடுக்கு. அப்ப என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு அடுக்கின் அடுக்கு, அடுக்கு ரெண்டு என்ன செய்யப்படும்? பெருக்கப்படும். ஆக 4ன் எத்தனையாம் அடுக்கு அது? 2 4, 4ன் 4ஆம் அடுக்கு தர 2ன் 2ஆம் அடுக்கின் 3ஆம் அடுக்கு. நீங்க இங்க சொல்லலாம் 2ன் 6ஆம் அடுக்குன்னு போடலாம். ஓகே, 2ன் 6ஆம் அடுக்குன்னா நீங்க போட்டுட்டா இங்க 4ன் 4ஆம் அடுக்கு இருக்கு, இங்க 2ன் 6ஆம் அடுக்கு இருக்கு. அடிகள் ரெண்டுமே சமனா வருமோ? இங்க இப்ப இப்படி போட்டு வைங்க. இப்ப ஒரு கதைக்கு நான் இந்த மாதிரி போட்டு இப்போ, அதாவது 4ன் 4ஆம் அடுக்கு இங்க இருக்கு, அதே மாதிரி அங்க பெருக்கிறது நான் இங்க பெருக்கிறேன் 2 தர 3 அப்ப 2ன் 6ஆம் அடுக்கு. இங்க பாருங்க, இங்க அடி வந்து 4, இங்க அடி வந்து 2. அதுக்கப்புறம் அடிகள் சமனா இருந்து பெருக்கப்படும்போது அடுக்கள் கூட்டப்படும்போது வருமோ? இதுக்கு இல்ல இல்ல. அப்ப நான் என்ன செய்யறேன்டா, இந்த இடத்துல நான் என்ன செய்ய போறேன்டா, 4ன் 4ஆம் அடுக்கு அங்க நான் செஞ்சிருந்தேன் தானே, 4ன் 4ஆம் அடுக்கு இப்படி வர்ற இதுல போடுவோம். ரைட். இப்ப பாருங்க 2ன் 2ஆம் அடுக்கு எத்தனை? 2ன் வர்க்கம் 4. ஆகவே 4 வெளியில 3. இப்ப பாருங்க 2 அடி சமனாண்டு. 2ன் வர்க்கம் 4 தெரிஞ்சுக்கணும். 2ன் வர்க்கம் 2 தர 2, 2ன் கனம் 2 தர 2 தர 2, 4 8. ரைட். அது அடுக்கு எத்தனை வருதோ அத்தனை நேரம் அது பெருக்கி போடுவோம் அர்த்தம். அப்ப இப்ப பாருங்க 2 அடி சமம். அவன் என்ன செய்யறான்? இப்ப நீ அடிகள் பெருக்கப்படும்போது அடுக்குகள் 4ன் 7ஆம் அடுக்கு. 4ன் 7ஆம் அடுக்கு வெளியே கொள்ளுங்க. எழுதி
எழுதினா அடுத்தது எழுதிக்கொள்ளுங்க. அடிகள் சமனாக இருந்து அடிகள் சமனாக இருந்து அடிகள் சமனாக இருந்து அடிகள் சமனாக இருந்து வகுக்கப்படும் போது 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 அடுக்குகள் கழிக்கப்படும். அடிகள் சமனாக இருந்து வகுக்கப்படும் போது அடுக்குகள் கழிக்கப்படும். இப்ப பாருங்க, லிதுஷன் என்ன சாப்பிடுறீங்களா? ஏதோ சாப்பிட்டு ஒரு படிப்பு. பாருங்க, ஏயின் 5ஆம் அடுக்கு வகுத்தல் ஏயின் 3ஆம் அடுக்கு அல்லது ஏயின் 5ஆம் அடுக்கு வகுத்தல் ஏயின் 3ஆம் அடுக்கு. ரைட்? இப்படி ரெண்டு விதத்திலையும் இதை போட்டுக்கொள்ளலாம். இப்ப பாருங்க, ரெண்டுக்கும் அடி இந்த சுட்டியில வந்து ரெண்டு அடி சமனா பாருங்க, இதுவுமே அப்ப ஏ ஆகவே அடிகள் சமனாக இருந்து வகுக்கப்படுதா? வகுக்கப்படுது. அப்ப என்ன வரப்போகுது? ஏயின் மேல் இடத்துல இருந்தா கீழே கழிக்கணும், மேல் இருக்கிறதுல இருந்து கீழே கழிக்கணும். அப்ப 5/3 அப்ப எத்தனை? ஏயின் 2ஆம் அடுக்கு. இப்ப பாருங்க, 3/5ஆம் அடுக்கு 3/2ஆம் அடுக்கு எத்தனை? அடிகள் சமனாக இருந்து வகுக்கப்படும் போது அடுக்குகள் கழிக்கப்படும். அப்ப என்ன நடக்கும்? 3/5/2ஆம் அடுக்கு 5/2 எத்தனை? 3. எப்படி 2 வந்து கழித்தல்ல கவனிக்கணும். இப்ப சொல்லுங்க, இத 4/3ஆம் அடுக்கு 4/7ஆம் அடுக்கு அடிகள் சமனாக இருக்கு. அடியை போட்டுட்டு அடுக்குகள் என்ன செய்யப்படும்? கழிக்கப்படும். கழிக்கப்பட்ட எத்தனை? 4. நான் என்ன சொன்னான்? எங்க இருந்து கழிக்கணும்னு சொன்னான்? மறை 4 மேல இருந்து கீழே கழிக்கணும். இப்ப மேல இருந்து கீழே கழிக்கணும்டா 3/7 மறை 4. ரைட்? இந்த மறை 4 இருக்கிறத வந்து நாங்க இந்த மாதிரி போட்டுக்கொள்ளலாம். இப்ப இதுல மறை இருக்குண்டா இவரை நாங்க என்ன செய்யலாம்டா 1/4 போடலாம். ரைட்? இப்ப 4 சயனாலாம் அடுக்கு இருக்குண்டா அவரை நாங்க 1/4 சகனாலாம் அடுக்கு போடலாம். உதாரணத்துக்கு இப்படி இருக்கட்டும், நீங்க பாக்ஸ் போட்டு வச்சுக்கொள்ளலாம் ஒரு ஓரமா. இப்படி ஏதாவது வந்து ஏயின் சய பிஆம் அடுக்குண்டா இவரை வந்து வெளிக்கொள்ளலாம் 1/ஏயின் பிஆம் அடுக்கு. அல்லது இதே மாதிரி இன்னொன்று இருக்குண்டா ஏயின் 1/ஏயின் சய பிஆம் அடுக்கு இருந்துச்சுண்டா இவரை நாங்க வெளிக்கொள்ளலாம் ஏயின் பிஆம் அடுக்கு வெளிக்கொள்ளலாம். கீழே சயபி இருக்குண்டா அவர் தலைவிழா கட்டி கொண்டு மேலே வெளிக்கொள்ளலாம்.
இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது. ரைட், இப்ப சொல்லுங்க. மூன்றின் இரண்டாம் அடுக்கு தர மூன்றின் மூன்றாம் அடுக்கு தர மூன்றின் ஐந்தாம் அடுக்கு கீழ் மூன்றின் இரண்டாம் அடுக்கு மூன்றின் மூன்று தர மூன்றின் நாலாம் அடுக்கு தர மூன்றின் என்ன வருது? ஃபர்ஸ்ட்டுக்கு பாப்போம். மேலே இருக்கிறதோட சுருக்குவோம். மேலே என்ன சொல்லியிருக்கு? அடிகள் சமனாக இருந்து பெருக்கப்படும் போது அடுக்குகள் என்ன செய்யப்படும்? அடிகள் சமனாக இருந்து பெருக்கப்படும் போது அடுக்குகள் என்ன செய்யப்படும்? கூட்டப்படும். கூட்டப்படும். ஆகவே மூன்று ரெண்டு தர ரெண்டு சாக மூன்று சாக 5. கீழே அதே மாதிரி இருக்கிற அடிகள் சமனாக இருந்து கீழே பெருக்கப்படுது. 3 தர 3 4ஆம் அடுக்கு தர 3 2ஆம் அடுக்கு. இப்ப சொல்லுங்க, 3க்கு பதிலாக நான் எப்படி போட்டுக்கொள்ளலாம்? இதுக்கு முதலாவதா நான் வந்து உங்களுக்கு ஒரு நோட், இதுல முதலாவது தரைக்கு ஒரு நோட் நான் என்னது, எந்த ஒரு இலக்கத்தின் முதலாம் அடுக்கத்தின எந்த ஒரு எண்ணினது முதலாம் அடுக்கு என்ன? அது சொல்லுங்க, எந்த ஒரு எண்ணினது முதலாம் அடுக்கு என்ன? அதே எண். இப்ப பாருங்க, அதே எண் தான் இந்த 3. அப்ப 3க்கு பதிலா நாங்க என்னன்னு போட்டுக்கொள்ளலாம்? 3இன் மூன்றாம் அடுக்கா? 3இன் மூன்றாம் அடுக்கோ? எந்த ஒரு எண்ணினதும் முதலாம் அடுக்கு அதே எண். மூன்றாம் அடுக்கு வராது. எந்த ஒரு எண்ணினதும் முதலாம் அடுக்கு அதே எண். அப்ப 3 வந்து நான் என்ன போடலாம்? 3 ஓராம் அடுக்கு போடலாமா இல்லையா? ஓ, அப்ப நான் இங்க வந்து உங்களுக்கு ஒரு இவருக்கு பதிலாக உங்களுக்கு தெரியுமே என்னது? 3இன் ஓராம் அடுக்கு. அப்ப அடிகள் சமன், அடுக்குகள் கூட்டப்படும். அவை எப்படி கூட்டப்படும்? இதுல ஒன்றுமே இல்லைன்னு கூட்டாக வருது. 3 3 ஓராம் அடுக்கு தான் 3. ஆகவே 3இன் 1 சாக 4 சாக 2. மேலே எத்தனை வரப்போகுது? 3இன் 10. கீழே 3இன் 7. இப்ப பாருங்க, அடிகள் சமனாக இருந்து வகுக்கப்படும் போது அடுக்குகள் என்ன செய்யப்படும்? கழிக்கப்படும். 10 சாய 7. 3இன் 3ஆம். 3இன் 3ஆம். எழுதி கொள்ளுங்க. தேவையான வேலை அப்பப்ப நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதுல 3இன் ஓராம் அடுக்கு இதுலயே போட்டுவிட வேணாம். உங்களுக்கு விளங்கணும் பண்றதுக்காக தான் சைட்டால போட்டுருக்கேன். நீங்களே சைட்டாலே போட்டு வச்சுக்கொள்ளுங்க. அது 3க்கு பதிலாக 3இன் ஓராம் அடுக்குன்னு போடலாம். ஏன், எந்த ஒரு எண்ணினது முதலாம் அடுக்கு அதே. இப்ப நாங்க கணக்குக்கு வருவோம். இதுவரைக்கும் நான் உங்களுக்கு விளங்கணும் பண்றதுக்காக சொன்னதெல்லாம் இது. இப்ப சொல்லுங்க, எக்ஸ் தர எக்ஸ் என்னப்ப? எக்ஸ் வர்க்கம். ஏன் எக்ஸ் பதிலா நாங்க போட்டுக்கொள்ளலாம் எக்ஸ் இன் ஓராம் அடுக்கு. இந்த எக்ஸ் பதிலா போட்டுக்கொள்ளலாம் எக்ஸ் இன் ஓராம் அடுக்கு. அப்ப அடிகள் சமன். அப்ப அடுக்குகள் என்ன செய்யப்படும்? கூட்டப்படும். கூட்டப்படும். எக்ஸ் இன் வர்க்கம். ரைட், இப்ப பாப்போம். 5x தர 3x. அப்படி வரும். 15x வர்க்கம். 15x வர்க்கம். குட். 15x வர்க்கம். ஏன்
இந்த எக்ஸும் எக்ஸும் இப்ப ஆடும் மாடும் என்ற மாதிரி ஆட்டையும் தான் எதுவும் செய்யலாம் மாட்டையும் தான் எதுவும் செய்யலாம் என்ற மாதிரி 5 இலக்கம் 3 இலக்கம் அப்ப 3 5 அது பாட்டுக்கு பெருக்கப்படும் எக்ஸ் அதே மாதிரி இங்க ஒரு எக்ஸ் அப்ப எக்ஸ் தர எக்ஸ் எக்ஸ் வர்க்கம் 5 தர 3 15 இது எப்படி வரும் 3x இரண்டாம் அடுக்கு தர 4x மூன்றாம் அடுக்கு எப்படி வரும் 12x மறை 6ஆம் அடுக்கு 6ஆம் அடுக்கா 5ஆம் அடுக்கு இங்க பாருங்க 3 தர 4 2 இலக்கம் ஆகவே 3 தர 4 எத்தனை 12 எக்ஸ் எக்ஸ் அடி சமன் ஆகவே அடிகள் சமனாக இருந்து எக்ஸும் எக்ஸும் பெருக்கப்பட்டு தான் இருக்கு ஃபுல்லாவே பெருக்கல் தான் இருக்கு அப்ப எக்ஸும் எக்ஸும் பெருக்கப்படுது அடிகள் சமனாக இருந்து பெருக்கப்படும் போது அடுக்கள் என்ன செய்யப்படும் கூட்டப்படும் அங்க இருக்கிற அடுக்கு என்ன மறை 2 இங்க இருக்கிற அடுக்கு என்ன 3 மறை 2 3 எத்தனை நேருண்டு ஆகவே என்ன விட 12 எக்ஸின் ஓராம் அடுக்குன்றது எக்ஸ் மட்டும் தானே 12x ரைட் இங்க நீங்க 3 2 கூட்டி 5 போடலாம் அதே 3 2க்கு முன்னுக்கு மறை இருக்கு கூட்டுறதுதான் கூற்றம் ஆனா முன்னுக்கு இருக்கிற மறையின் நேரம் ஒவ்வாத குறி பெரியதானதுல குறிய போட்டு ஒன்றுல இருந்து கழிப்பம் கழிச்சோம்னா 3ல 2 குணம் உண்டு அல்லது இவரை நாங்க இன்னொரு முறை என்ன செய்யலாம் அப்படின்றா 3 தர 4 12 அவர் அப்படியே போடுவோம் 12 நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று மறை அடுக்குல இருந்து அவரை நாங்க நேராக நினைச்சோம் ஒன்றின் கீழ் எக்ஸின் 2 போடலாமா இல்லையா போடலாம் அதாவது எக்ஸின் இரண்டாம் அடுக்குன்றவரை நாங்க நேராக்கணும் என்ன செய்யலாம் வேண்டாம் ஒன்றின் கீழ் போட்டுக்கொள்ளலாம் ரைட் மறையா இருக்கிறவரை நேராக்கணும் இப்ப இதுவே ஒன்றின் கீழ் எக்ஸின் இரண்டாம் அடுக்கு வந்துச்சுன்னா இவரை நேராக்கணும்னா திருப்பி பிராட்டி போடுவோம் போட்டா எக்ஸின் வர்க்கம் மட்டும் வரும் ரைட் அப்படி நாங்க தலைகளாக்கி போடலாம் மறை இருக்கிறவரை தலைகளாக்கி போடலாம் அப்ப இப்ப பார்ப்போம் இங்க எக்ஸின் 2ஆம் அடுக்கு இருக்கிறவர் தலைகளாக்கி என்ன வரும் ஒன்றின் கீழ் எக்ஸின் 2ஆம் அடுக்கு வரும் மறை 2ஆம் அடுக்கு கீழே வந்துச்சுன்னா 2ஆம் அடுக்கு வரும் தர இங்க என்ன இருக்கு எக்ஸின் 3ஆம் அடுக்கு எக்ஸின் 3ஆம் அடுக்கு மேலே இருக்கு எக்ஸின் 2ஆம் அடுக்கு கீழே இருக்கு 12 அவர் பாட்டுக்கு இருக்கட்டும் அடிகள் சமனாக இருந்து எக்ஸின் 3ஆம் அடுக்கு எக்ஸின் 2ஆம் அடுக்கு என்ன செய்யப்படுது வகுக்கப்படுது அப்ப அடிகள் சமனாக இருந்து வகுக்கப்படும் போது அடுக்குகள் என்ன செய்யப்படும் கழிக்கப்படும் ஆகவே 12 எக்ஸின் 3/2 ஆகவே 12 எக்ஸின் ஓராம் அடுக்கு ஆகவே 12 எக்ஸ் ரைட் சரி ரைட் கடைசியா நான் வந்து உங்களுக்கு பெருக்கல்ல வந்து 2 அதாவது வந்து பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது எப்படி பெருக்கிறேன்னு சொல்லி தந்தேன் அதாவது வேகமா சொல்லி நான் போயிட்டேன் இப்ப பாருங்க எக்ஸாக 2 எக்ஸாக 3 ரைட் இப்படி 2 அதாவது அங்க வந்து கூட்டிட்டு இருக்கிறவர் இங்கால ஒரு ஆள் கூட்டிட்டு இருக்கிறார் இப்படி 2 பேர் பெருக்கிட்டு இருக்கணும் என்றால் 2 பேர் பெருக்கிட்டு இருக்கணும் என்றால் நாங்க வந்து அவையில என்ன செய்யலாம் என்றால் இப்படி அதாவது வந்து இப்படி 2 பேர் இப்படி பிராக்கெட்டுக்குள்ள இப்படி பெருக்கிட்டு இருந்தா இந்த எக்ஸ் வந்து ஒருக்கா இவரை பெருக்குவார் அதே எக்ஸ் வந்து இவரையும் பெருக்குவார் அத மாதிரி இந்த 2 வந்து ஒருக்கா இவரை பெருக்குவார் அதே 2 ஒருக்கா வந்து இவரையும் பெருக்குவார் ரைட் இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல எக்ஸ் வந்து இவரையும் பெருக்கிறார் தானே அப்ப நாங்க அவரை எப்படி போட்டுக்கொள்ளலாம் வேண்டாம் எக்ஸ் வந்து இதுக்குள்ள இருக்கிறவர்ல முதலாவது ஆள் வந்து 2 பேரையும் சேர்த்து பெருக்க போகுது அப்ப எக்ஸ் ஆக 3 பெருக்க போகுது ரைட் அதுக்கப்புறம் வந்து சாக 10 என்றவர் என்ன செய்யறார்
இந்த இதுக்குள்ள இருக்கிற எக்ஸ் ஆக 3 பெருக்க போகுது. அப்ப எக்ஸ் ஆக 3 எக்ஸ் பெருக்கிற எக்ஸ் ஆக 3 2 பெருக்கிற. சரியா? இது இந்த இடம் விளங்கிட்டா? ஓம் சார். ஓ, இப்ப என்ன செய்யப்படுதுண்டா, பிராக்கெட்டுக்கு வெளியில எக்ஸ் இருக்கு. இந்த எக்ஸ் வந்து என்ன செய்வார், இவரையும் ஒருக்கா பெருக்குவார், இவரையும் ஒருக்கா பெருக்குவார். அதாவது இந்த 2 இவரையும் ஒருக்கா பெருக்குவார், இவரையும் ஒருக்கா பெருக்குவார். ஆகவே எக்ஸ் தர எக்ஸ் எவ்வளவு? எக்ஸ் வர்க்கம். எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் தர 3 எவ்வளவு? 3x. 3x சக 2 தர எக்ஸ் எவ்வளவு? 2x. 2x சக 2 சக தர 3 6. எவ்வளவு? 6. 6. எக்ஸ் வர்க்கம் அப்படியே இருக்கும். ஏன்னா எக்ஸ் வர்க்கத்துக்கு ஏத்த மாதிரி வேற ஒரு எக்ஸ் வர்க்கத்துல வேற எதுவுமே இல்ல. எக்ஸ் தான் இருக்கு. எக்ஸ் வேற எக்ஸ் வர்க்கம் வேற. ரைட். இங்க 3x இருக்கு, 2x இருக்கு. அப்ப கூட்டினா எவ்வளவு? 5x. சக 6. 5x சக 6. எழுதி கொள்ளுங்க. ரெண்டு எக்ஸ் ஆய 3 இன்டு எக்ஸ் ஆய 4. ரெண்டு எக்ஸ் ஆய 3 இன்டு எக்ஸ் ஆய 4. என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட்டுக்கு? இந்த 2x போய் இவ்வளவு இருக்கு. ரைட். இந்த 2x போய் இவ்வளவு இருக்கு ஃபர்ஸ்ட். அது மாதிரி இந்த சயமூண்டு போய் அதே எவ்வளவு இருக்கு. ரைட். ரைட். அப்ப என்ன எழுதுவோம் ஃபர்ஸ்ட்டுக்கு? 2x x ஆய 4 இருக்கும். சாயம் 3 சயம் x ஆய 4 பெருக்கம். x ஆய 4 இருக்கும். ரைட். 2x x ஆல பெருக்கினா எவ்வளவு? 2x வர்க்கம். 2x வர்க்கம். 2x sin ஆல பெருக்கினா எவ்வளவு? நம்பரும் பெருக்கப்படுது. sin ஆல 2 எத்தனை? மறை 8x. மறை 8x. sin 3 தர x எவ்வளவு? மறை 3x. மைனஸ் மைனஸ் 3 தர மைனஸ் 4 எத்தனை? sin 3 தர sin 4. நேர் 12. மைனஸ் மைனஸ் பிளஸ். ரைட். அப்ப 2x வர்க்கம் அப்படியே இருக்கும். sin 8x sin 3x எத்தனை? மறை 5x. நான் என்ன சொன்னான்? ஒத்த குறிகள் கூட்டப்படும் போது என்ன செய்யணும்னு சொன்னான்? அதே குறிய போட்டு, ஒத்த குறிகளா இருந்தா அதே குறிய போட்டு கூட்டணும். ஒவ்வாத குறிகள் என்ன சொன்னான்? தெரியாத இடத்துல குறிய போட்டு கழிக்கணும். அதாவது பாருங்க, இப்ப சக 5 சக 3 சக 8 சய 5 சய 3 ரெண்டு மொத்த குறி. அப்ப அதே குறிய போட்டு கூட்டணும். சய 8
சக 5 சய 3. ஆகவே ஒவ்வாத குறி பெரியதான குறி சக 5ல 3 போனா 2. சய 5 சக 3 ஒவ்வாத குறி பெரியதான குறி சய. ஆக 5ல 3 போனா 2. அப்ப இங்க பாருங்க சய 8 சய 3. அப்ப ரெண்டுமே ஒத்த குறி. அப்ப என்ன செய்யணும் அதே குறியை போட்டு கூட்டமா கழிக்கணும். அதே குறியை போட்டு கூட்டல். அப்ப 8 3 எத்தனை 11. 11x ஆக பயன்படும். அவனை என்ன பண்ண விடக்கூடாது. இது ஓயல் மட்டும் இந்த இந்த பிரச்சனை வர்றது அடிப்படை நீங்க ஒழுங்கா விளங்கி கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஓயல் எக்ஸாம் எல்லாம் ஈஸியா இருக்கு. என்னோட பாப்போம் சாய 2 சக 3 சாய சக 3x சாய 4. ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யும் இந்த சாய 2x விழாத்தையும் இருக்கும். அதே மாதிரி இந்த 3 விழாத்தையும் இருக்கும். இப்ப சாய 2x ஆல இருக்கும். சாய 2x 3x சாய 4 சக 3 ஆல பெருக்குவா 3x சாய 4. சாய 2x தர 3x எவ்வளவு மறை 6x. மறை 6x மறை 6x வர்க்கம். வர்க்கம். சாய 2x இன்டு சாய 4 எத்தனை நேர் 8x. நேர் 8x. மறை தர மறை நேர் பிளஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். ஒவ்வாத குறி ஒத்த குறிகளை அதாவது வந்து ஒத்த குறிகளை பெருக்கும் போது நேர் பெருமானம் பெறும். ஒவ்வாத குறிகளை பெருக்கும் போது மறை பெருமானம் பெறும். ரைட். ஒத்த குறியண்டா சகவும் சகவும் சயவும் சயவும். நீங்க 3 ஆள் 3 தர 3x எத்தனை 9x. 9. 3 தர சாய 4 எத்தனை மறை 12. மறை 12. ஆகவே மறை 6x வர்க்கம் இங்க 8x 9x ரெண்டும் நேர். ஆகவே என்னது நேர் 17x வர்க்கம். 17x வர்க்கமா இல்ல கூட்டல் 17x ஆய 12. இந்த கேள்வியை வைத்து செஞ்சுட்டு வாங்க. செய்துட்டு எனக்கு விடைய வாட்ஸ்அப்ல அனுப்புங்க.
இப்ப பாருங்க நான் ஒன்று சொல்லாத ஒன்று இதுல இருக்கேன்டா முழுவதுக்கும் வர்க்கம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எக்ஸ் இந்த வர்க்கம் நாங்க இதை எப்படி எழுதிக்கொள்ளலாம் எக்ஸ் தர எக்ஸ் எக்ஸ் தர எக்ஸ் தான் எக்ஸ் இந்த வர்க்கம் ஓமா இல்லையா? ஆம்ஸ். ஓ இப்ப 5 இந்த வர்க்கம் என்றா 5 தர 5. அத மாதிரி இப்ப இங்க இருக்கிறவராரு இவ்வளத்தையும் வந்து எக்ஸ் எடுத்துக்கொள்வோம். இல்லாட்டி இவ்வளவு 5 அர்த்தம் என்றா 5 இந்த வர்க்கம் என்றா 5 தர 5. அப்ப உங்களுக்கு இப்ப இவர் தர இவர் அப்ப இப்படி போடலாம் இது 4x சயம் 3 தர 4x சயம் 3 விளங்குதா இது 4x சயம் 3 தர 4x சயம் 3 2 தரம் பெருக்கப்படுது ஆகவே 4x சயம் 3 ன்னு வர்க்கம். இப்போ நீங்க அடுத்த ஸ்டெப்ல செய்ய போறீங்கன்னா 4x சயம் 3 தர 4x சயம் 3 அதுக்கு பிறகு இந்த மாதிரி செய்வீங்க. ரைட்? ஓகே. ஓகே இத செஞ்சுட்டு வாங்க அடுத்த கிளாஸ்ல. பாய் சார். தேங்க் யூ. பாய் தேங்க் யூ. சார் நாளைக்கு கிளாஸ் இருக்கு. நான் உங்களுக்கு இருந்தா சொல்றேன். ஓகே.